யாமி அன்யாசியோ வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படியா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகே. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்னாவோட ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது ஒன் ஷாட் கிடையாது, 5 ஷாட். ஓகே ஓகே. ஏய் மாமி, ஷார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்சப் வியோ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதில் பார்த்துட்டு போனால், நீங்கள் வந்து ஜிம்மினை ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிவிட்டு ஈவிலாம் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமாக எழுந்து கிளம்பி காலேஜுக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களையே டேஸில் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் தான் அப்படியே கிளம்பிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க இன்னைக்கு. ஆக்சுவலி நீங்கள் மேக்கப்லாம் போட மாட்டீங்க. இந்த வந்து ரவுடி கேர்ள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பு. நீங்கள் மேக்கப்லாம் சுத்தமாக போட மாட்டீங்க. குளிக்கிறீங்களா, ஒரு போனிடெயில் போடுறீங்களா, இது ஷர்ட்டு ஜீன்ஸ் போடுறீங்களா, அப்படியே ஒரு பேக் எடுத்து மாட்டுறீங்களா, அவ்வளோதான் உங்களோட மேக்கப்பு. இன்னைக்கு என்னன்னா நீங்கள் பொண்ணு மாதிரி அழகாக ரெடியாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு நம்பவே முடியல, ஏன் பொண்ணா இது அப்படின்ற மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அழகாக சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டுலாம் வரீங்க. உங்கள் அம்மா உங்களே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அம்மா அம்மா என்னம்மா என்ன இதுக்கு முன்னாடி பார்க்காததை பார்க்குற மாதிரி அப்படி பார்க்குற? நான் தான் வயன். என்ன ஏன் பொண்ணு வயனா? ஆமாம். ஏன் ஏதாச்சும் நல்லா இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைலு உங்கள் ஃபேஸ் எல்லாம் டச் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் வயன் செம்ம அழகாக இருக்கடி. நிஜமாவாமா? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்க. இவ்வளோ நாள் எங்கடி ஒழிச்சு வச்சிருந்த இந்த அழகை? பொண்ணு மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் வயன். நான் பொண்ணு தான். ஆமால, நீ பொண்ணு தான். ஆனா ஒரு நாள் கூட நீ பொண்ணு மாதிரி நடந்ததே இல்லை. இன்னைக்கு என்னடி அதிசயமா இவ்வளோ அழகா இருக்க? அதுவா, அது ஒரு விஷயத்துக்காக. என்ன வயன், யார்ட்டையாவது பிரச்சனை பண்ண போறியா? அந்த மாதிரிலாம் இல்லைம்மா, சும்மாதான் போடணும்னு தோணுச்சு, அதனால தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்களை அப்படியே ரசிச்சுக்கிட்டே ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படி பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ரொம்ப அழகாக இருக்குடி. வயன், சாப்பிட்டுட்டு சொல்லு, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு நீ எப்படி இப்படி பொண்ணா மாறுவியோ தெரியாது. உனக்கு ஏதாவது வரன்கிறேன்னு வந்துச்சுன்னா ஃபோட்டோ காமிக்கணும்ல, அப்போ இந்த ஃபோட்டோவை கொடுக்கலாம். பார்த்த உடனே பையன் ஃப்ளாட் ஆகிடுவாண்டி. அப்படியா? அந்தளவுக்கு அழகாக இருக்கனா? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குடி என் தங்கம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்களுக்கு அப்படியே திஸ்டி நம்ம கையாலேயே அழகு பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் மம்மியும் அவங்க ஃபிங்கரால் உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக அப்படி ரவுண்ட் பண்ணி அவங்க அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. வயன், இப்போ நீ வெக்கப்பட்டியா? அம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? நானும் பொண்ணு தான், எனக்கும் அதெல்லாம் இருக்குது. அப்படியா, உனக்கு இதெல்லாம் இருக்கா? ரொம்ப அழகா இருக்குடி. சரி சரி, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, என்னை ரொம்ப நீ ரசிக்கிறேன். இப்போ எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு கிஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக ரோட்டில் அப்படியே குச்சி வரீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு தான், என்ன இந்த நாயை இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி வாட்சை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறா. நீங்கள் ஹாய் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹாய் காமிக்கிறீங்க. யார் இந்த பொண்ணு, எதுக்கு எனக்கும் ஹாய் காமிக்குது அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்குறா. நீங்கள் தான் பைத்தியக்காரி, ஹாய் சொன்ன ரிட்டர்ன் பேக் ஹாய் சொல்கிறல பாருங்க, திரும்பி என்னத்தை தான் தேடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. என்னடி ரெடியா? ஹலோ, யார் நீங்கள்? என்ன சனியனே, என்னாச்சு உனக்கு? என்ன என் ஃப்ரெண்டு வயன் மாதிரி பேசுகிறீங்க? சனியனே, வயன் மாதிரி கிடையாது, வயன் தான். என்ன அப்படின்ற மாதிரி அவள் டேஸில் உங்களை பார்க்குறா. வயன், நீயாடி இது? நான் தான். எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கேனா? செம்ம அழகாக இருக்குடி. எப்போ என்னடி இப்படி இருக்க? என்ன இது புது வேஷம்? இது வேஷமா? ஹலோ, என்ன
இல்ல, எப்போதும் நீ கெத்தா தானே மச்சி இருப்ப. இப்ப என்ன ரொம்ப அழகா இருக்க. அதான் கேட்டேன். அ அது வந்து நைட்டு உன்ட்ட ஒரு ஐடியா கேட்டேன்ல, அதுக்கான ஸ்டெப்பு தான் இது. என்னடி? என்ன பிளான் வச்சிருக்க? சொல்றேன் மச்சி. உன்கிட்ட சொல்லாமா? சொல்லாமலையா? ஆ நான் சொன்னதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? ஆ எல்லாரையும் வர வச்சுட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க. ஓகே ரைட். என்னடி பிளான் வச்சிருக்க சொல்லு. நீ தானே சொன்ன அந்த பர்சனுக்கு நான் வந்து கெட்ட பொண்ணு மாதிரி போர்ட்ரேட் பண்ணா அவன் என்னை வெறுத்துருவான்னு. ஆமா அதுக்கு தான். அதுக்கு என்னடி பண்ண போற? அழகா ரெடியாகி வந்திருக்க. அம், சொல்றத விட செஞ்சு காமிக்கிறேன். நேர்ல பாரு. அடிச்சு சொல்றேன். இந்த டே முடியறதுக்குள்ள அவ நீ நீ எனக்கு வேணாண்டி, நீ எனக்கு வேணவே வேணாண்டின்னு தலை தெறிக்க அவன் வீட்டு பக்கம் ஓடுறானா இல்லையான்னு பாரு. அப்படி என்னடி பிளான் வச்சிருக்க? பக்காவான பிளான் வச்சிருக்கேன். வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டுட்டு இப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறீங்க. இப்போது நீங்கள் தான் ஃபோன் எடுத்து ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். இங்கே ஜிமின் முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருந்திருப்பாரு. உங்கள் ஃபோன் வரதை பார்க்குறாரு. அதில் மாமின்னு இருக்குது. அதை பார்த்ததுமே ஜிமினோட ஃபேஸில் அப்படி ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல். அவர் எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, ஏ மாமி, என்னடி சர்ப்ரைஸாக இருக்கு, கால் பண்ணியிருக்க, ஃப்ரீயா? இல்லை மீட்டிங் இருக்கு. ஓ அப்படியா? ஏன் என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ண? இல்லை மீட் பண்ணும் போல் இருந்துச்சு, அதான் ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமான்னு கேட்குறதுக்கு தான். ஓ அப்படியா? எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை நீ பிஸியாக இருக்குன்னு சொன்ன. ஐயோ உன்னை தாண்டி எனக்கு எது பிஸியும் கிடையாது. சொல்லு எங்கே இருக்க, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்க. என்னாச்சு? ரிங் ஒரு வேலை செய்யுதோ? இல்லையே, அவள் அதுக்கு பயங்கர வேலை ஆள்லாம் கிடையாதே. என்னவா இருக்கும்? சர்ப்ரைஸாக கால் பண்ணி வா மீட் பண்ணுன்னு சொல்கிறா. சரி ஓகே, எனிவேஸ் ஃபர்ஸ்ட் டேட்டே லேட்டாக போக வேணாம், சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஜிமின் இப்போ ரொம்ப அழகாக ஃபார்மலாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஃபார்மலில் ரொம்ப அழகாக ரெடி ஆகி இப்போது பிஏ முன்னாடி தான். லிசா சார், ஓகே தானே, நல்லா இருக்குல்ல, இது ஓகே தானே இந்த காஸ்டியூம்? சார் இது ஓகே சார், இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார். நிஜமாக நல்லா இருக்கேன்ல, எதுவும் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுமா? எதுவும் வேணாம் சார், ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். என்ன சார் எனக்கு இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ ஆர்வமாக ரெடி ஆகுறீங்க? அது வயன் டேட்டுக்கு கூப்பிட்ருக்கா. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இது எங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டு. அவளுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னை கேட்குறேன். ஓகேல, நல்லா இருக்கல, ஏதாச்சும் மாற்றிக்கணுமா? அதெல்லாம் எதுவுமே இல்லை சார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. கண்டிப்பாக பாருங்கள், மேடம் உங்களை பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. மேடம் மட்டும் இல்லை சார், உங்களை எந்த பொண்ணு பார்த்தாலும் எப்பேற்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி மயங்கி உங்கள் மடியிலே விழுந்துருவாங்க. எல்லா பொண்ணும் விழ வேணாம், என் மாமி மட்டும் விழுந்தா போதும். கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் சார், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பிஏ பொண்ணு சொல்லுது. ஜிமின் ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. சார் வெக்கப்படுறீங்களா? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை லிசா. இல்லை சார், நீங்கள் வெக்கப்பட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சார் நீங்கள் வெக்கப்படுறத. ஐயோ போதும், சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, கால் பண்ணி 5 minutes ஆயிடுச்சு, இதுக்கு மேலே டிலே பண்ணனா கோச்சுப்பா, நான் கிளம்புறேன். எந்த மீட்டிங் இருந்தாலும் எந்த ஒர்க் இருந்தாலும் நீயே முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா போஸ்ட்பான் பண்ணிவிடு. ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக நீ டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஓகே ஓகே சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. இங்கே பே தான் சார், இங்கே ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக போயிருப்பாரு. இப்போ திரும்பி என்னாச்சு லிசா? ஆல் தி பெஸ்ட் சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே அவ்வளோ ஹாப்பியாக குதிச்சுட்டு போயிட்டுருக்காரு ஒரு குழந்த மாதிரி. அப்படி போகிற ஜிமினி சர்ப்ரைஸாக இங்கே லிசா பொண்ணு தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே அவ்வளோ சிரிச்சுட்டே அவள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுறா. இங்கே ஜிமின் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக உங்களை பார்க்கறதுக்காக அவ்வளோ எக்ஸைட்டடாக வந்துட்டுருக்காரு. இப்போது நீங்கள் சொன்ன இடத்துக்கும் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிமின் இப்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு காரை விட்டு இறங்குறாரு. உங்களை தான் பார்க்குறாரு.
நீங்கள் இங்கே ஜிமினை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க பார்க்கவே. ஜிமின் அவ்வளோதான். ஆக்சுவலி நீங்கள் விழுந்துருவீங்கன்னு சொல்லி லிசா சொல்லியிருப்பா. உங்களை பார்த்ததுமே ஜிமின் விழுந்துட்டாரு. நீங்கள் வந்து மாடர்னாக தான் இருப்பீங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜிமின் வச்சு கண்ணு வாங்காமல் உங்களே பார்த்துட்ருக்காரு, கண்ணை சிமிட்டாமல். ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களோட அந்த ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. உங்களையே அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் ஜிமின் கிட்ட சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஸ்லோவாக பொண்ணு மாதிரி நடந்து வரீங்க. ஜிமின், ஜிமின், மாமி, ஜிமின், ஹலோ மாமி அப்படின்ற மாதிரி ஷாக் அடித்த மாதிரி உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் அப்படின்ற மாதிரி அவரை பிடிச்சி ஷேக் பண்ணுறீங்க. மம்மி சொல்லுடி, என்ன அப்படி பார்க்குற? ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ. போகலாமா? போகலாண்டி. எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் இங்கே நீங்கள் தான் திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க. எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போவேன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா. ரெஸ்டாரண்ட் போகலாம். வயன் என்ன ஜிமின், அவங்களும் நம்ம கூட வராங்களா? ஆமாம். ஆனால் வயன், நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. என்னாச்சு ஜிமின்? அப்போது எங்களை நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா? ஒரு மாதிரி ஜிமின் உங்களையே பார்க்குறாரு. சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு, நாங்கள் பஸ்லேயே போய்க்கிறோம். நம்ம பஸ்லேயே போய்க்கலாண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை வயன், நான் கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர் யூ ஷூர்? ஷூர் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை ஜிமின், உனக்கு வேலை இருந்துச்சுன்னா பாரு. இல்லை, எனக்கு எதுவும் வேலை இல்லை, ஃப்ரீ தான், இப்போ போகலாம், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காருக்குள்ளே ஏறிக்கிறாங்க. இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஏறிக்கிறீங்க. இங்கே ஜிமின் உங்களே பார்க்குறாரு, பட் நீங்கள் ஜிமினை பார்க்கவே இல்லை. போகலாம் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு அவருக்கு. ஒரு மாதிரி அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போது எல்லோரும் படப்படன்னு இறங்கி டேபிளில் போய் உட்காந்தாச்சு. இங்கே ஜிமினும் வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்கார்றாரு. ஃபுட்டு நிறைய ஆர்டர் பண்ணுறீங்க, எல்லோரும் நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் ஜிமின் எதுவுமே ஆர்டர் பண்ணலை, ஒரே ஒரு காஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுவுமே வேணாமா? இல்லை வேணாம், பசிக்கல வயன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இப்போது பில்லு கொண்டு வராங்க. அதுவே 10,000க்கு மேலே இருக்குது. நீங்கள் அதை அப்படியே ஜிமின் சைடு வச்சுட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் காரில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சுட்டு போகலான்ட்டு போகிறீங்க. ஆனால் வயன், என்ன ஜிமின், எனக்காக இது கூட செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அதை பே பண்ணிடுறாரு. இப்போது அவர் வந்து காரில் உட்கார்றாரு. அடுத்தது எங்கே போகலாம், எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்குறீங்க. தேட்டருக்கு போகலாமா, மூவி அப்படின்ற மாதிரி கேட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினை பார்க்குறீங்க. போகிறேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் அப்படியே ட்ரைவ் பண்ணுறாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே வேறு, பட் நீங்கள் பண்ணுற இங்கே நடக்கிறதே வேறு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே போய் சீட்டெல்லாம் பிடிச்சி உட்காடுறீங்க. இங்கே ஜிமின் தான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. நீங்கள் ஜிமின், எனக்கு பசிக்குது, இப்போ தானேடி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட, ஏன் பசிக்குதுன்னு சொன்ன எதுவும் வாங்கி தர மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டதும் இல்லை வாங்கிட்டு வரேன், என்ன வேணும், பாப்கார்ன், கோக், எனி திங், ஐஸ்கிரீம், சாக்லேட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ ஆர்டர் சொல்கிறாங்க. ஜிமின் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜிமின் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறாரு. சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஜிமின் தான், இல்லை வயன், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரே டைமில் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டார்,
ஒரு ஒரு 5 டைம்ஸ் கிட்ட போயிட்டு போயிட்டு வந்திருப்பாரு. படம் அவர் வந்து உட்காரலான்ட்டு உட்கார்றாரு. பட் படமே முடிஞ்சிருது. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவர் உங்க கூட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வந்திருப்பாரு. பட் நீங்க ட்ரீட் பண்றது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அது உங்ககிட்ட டைரக்டா சொல்லக்கூட முடியல. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவரு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. எதுவுமே சொல்லல. வேற எங்க வாங்கிட்டு போகணும், வேற எங்க போலாம், ஷாப்பிங் போலாமா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஷாப்பிங் தான் போகுது. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே நீங்கள் தான் பில்லெல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கு நீ அந்த பில்லை ஜிமின் கிட்ட கொடுக்குறீங்க. அது ஜிமினால் பே பண்ண முடியாமல் கிடையாது. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அதை பே பண்ணுறாரு. அந்த பில்லையும் பே பண்ணிடுறாரு. இப்போ நீங்க எல்லாருமே இப்போ பீச்சுக்கு தான் வரீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்றீங்க. பட் ஜிமின் மட்டும் சைலண்டா உட்காந்துடுறாரு. அவளுக்கு என்ன இது நீங்க வந்து பாக்குறீங்க. பட் உங்களுக்கு ஜிமின் கஷ்டப்படுறாருன்னு நல்லா தெரியுது. பட் உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஆனா மினிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிமினை பார்க்கவே. வயன் பாவுண்டி அவரு ஏன் இப்படி பண்ற? அங்க பாருடி, அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு வயன். எப்படி இருந்த மனுஷன், அவர் ரொம்ப ஃபீல் பண்றாருடி. ஏன் இப்படி பண்ற? இதுக்கு எதுக்கு அவரை வர சொன்ன? மினி, நீ தானே சொன்ன ஒருத்தவங்களை வெறுக்க வச்சுட்டா திரும்ப அவங்க நம்ம பக்கமே வரமாட்டாங்கன்னு. அதுக்காக இப்படியா வயன் பண்ணணும்? அவர் உன்னை உண்மையா லவ் பண்றாருடி. நீ அவரை ஹர்ட் பண்ற, கஷ்டப்படுத்துற, அது உனக்கு தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு அவ என் பின்னாடி வரக்கூடாது, என்னை விட்டு போயிடணும். எனக்கு தேவையானது அவ்வளோதான். அதுக்காக நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு தப்பு வயன். பாருடி, எப்படி இருந்த மனுஷன். கஷ்டமா இல்லையாடி உனக்கு? எனக்குலாம் அப்படி ஒன்றும் கஷ்டமா இல்லை. போக வேண்டி தானே. யார் இங்க இன்னும் கஷ்டப்பட சொன்னா? நான் சொன்னேனா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ சொல்ற மாதிரி விட்டுட்டு போக ஒரு நிமிஷம் ஆயிடாது. அவர் உன்னை உண்மையா நேசிக்கிறாடி. அதனாலதான் நீ பண்றது தப்புன்னு தெரிஞ்சு உன்னை விட்டு போக முடியல அவரால். இல்லை, எனக்கு ஒரு ஒரு விஷயம் மட்டும் புரியல மினி. அது எப்படி ஒரு பர்சனை பார்த்த அந்த செகண்டே இந்த அளவுக்கு டீப்பா லவ் வந்துருமா? லவ் வந்துருச்சுன்னு சொன்னா நான் நம்பணுமா அதை? மினி ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. என்னடி பார்க்குற? இதை நீ வேணா நம்பு, என்னால நம்ப முடியாது, நம்பவும் மாட்டேன். நம்ப வேணாண்டி, நீ நம்ப வேணாம். ஏண்டி, அவர் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு எனக்கு புரியுது. இதை ஃபீல் பண்ற உனக்கு தெரியலையாடி? எனக்கு தெரியல, தெரியவும் வேணாம், எனக்கு அந்த லவ்வும் வேணாம். நானா கேட்டேன்? அதான்டி, கேட்காம கிடைச்சிருச்சுல. அதான் இந்த லவ்வோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியல. ஒரு நாள் நீ கேட்கும்போது கிடைக்காம போகும்போது தான் அதோட வலி என்னன்னு உனக்கு புரியும். இதோட வேல்யூ என்னன்னு உனக்கு புரியும். அன்னைக்கு நினைச்சு பாப்படி, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு. சி, இல்ல மனுஷியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி உங்களை திட்டிட்டு அப்படியே போறா. இங்க ஜிமின் கிட்ட தான். இங்க ஜிமின் ஒரு மாதிரி சேடா உட்காந்துருப்பாரு. மினியை பார்த்ததும் அது எல்லாமே ஹைப் பண்ணிக்கிட்டு, அண்ணா, மினி நீ விளையாடலையா? என்ன இங்க வந்திருக்க? இல்லைண்ணா, சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். உட்காரலாம்ல, உட்காருமா. அண்ணா, ஏனுமா? நான் கேட்டா உண்மையை சொல்வீங்களா? சொல்லுமா, என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குதானே? என்ன நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? இல்லையே. போய் சொல்லாதீங்க. அவ ஃபோன் பண்ணி கூப்பிட்டதும் நீங்க ரொம்ப ஆசையா வந்திருப்பீங்க. ஆனா அவ எங்க எல்லாரையும் வர வச்சு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டால. உங்களுக்கு கஷ்டமா இருக்குதானே? அது கஷ்டமா இருக்குதான். பட் பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? சும்மா நடிக்காதீங்கண்ணா. எனக்கு நல்லா புரியுது. இது கூட புரியாத அளவுக்கு நான் ஒன்றும் லூஸ் கிடையாது. அந்த அளவுக்கு ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. அவ வேண்டாண்ணா உங்களுக்கு. அவ சரியான சைக்கோ, பைத்தியம் பிடிச்சு அலையிறா.
உங்களோட உண்மையான லவ் அவளுக்கு புரியலண்ணா. அதனாலதான் ரொம்ப பெரிய திமிர்த்தனம் பண்ணிட்டு தெரியுறா. அவ வேண்டாண்ணா. உங்களோட அழகுக்கும் உங்களோட ரேஞ்சுக்கும் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கும் இவளை விட அழகான 1000 பொண்ணுங்க வருவாங்க. இவ வேண்டாண்ணா, நீங்க போயிடுங்க. இவ பின்னாடி சுத்துறதுனால தானே உங்களை இவ சீப்பா ட்ரீட் பண்றா. மினி, இதுல என்ன இருக்கு? அவளுக்கு என் மேல இல்லாத உரிமையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவ உங்களை ஒரு டிரைவர் மாதிரி தானே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியலையா? இல்ல புரிஞ்சும் ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? என்ன நான் அவளை லவ் பண்ணிட்டேன் மினி. என்னால டக்குன்னு விட முடியல. ஒரு மாசம்தான் இருக்கும், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டேன் போல. தான் ஒரு மாதிரி உள்ள வலிக்குது. காலேஜ் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பொண்ணுங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இப்படிதான் வலிச்சிருக்கும்ல. அவங்களோட சாபமோ என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. யாரோட வலியும் அவங்க ஃபீல் பண்ணக்குள்ளதான் அது எப்படி இருக்குங்கிறதே தெரியுது. சும்மா பார்க்கக்குள்ள இதெல்லாம் ஒரு வலியா அப்படின்னு தோணுதில்ல நமக்கு. முன்னாடி கூட இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன், ரொம்ப நக்கலாக சிரிச்சிருக்கேன் மினி. ஆனால் அது எப்படி வலிக்கும்னு இப்போதான் எனக்கு புரியுது. நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க நம்மளை அலட்சியப்படுத்தும் போது, நம்மளை இக்னோர் பண்ணக்குள்ள அந்த பெயின் ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல. நீ சொன்னது உண்மைதான். என்னோட ஸ்டேட்டஸ்க்கு என்னோட அழகுக்கு 1000 பொண்ணுங்க வருவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சது ஃபைனை தானே. எனக்கு ஃபைன் மட்டும் போதும் மினி. அவ வந்தா போதும், எனக்கு வேற யாரும் வேணாம். அண்ணா, நீங்க இவ்வளவு லவ் பண்றீங்க, ஆனா உங்க லவ் புரிஞ்சுக்கவே இல்லைண்ணா. எப்ப புரிஞ்சுக்கல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவளுக்கு என் லவ் புரியும். அப்ப என் ஒயனை என்னை தேடி வருவா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மினியும் ஜிமினும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப அப்படியே ரெடி ஆகுறாங்க. ஜிமின் தான் எல்லாரையும் அவங்க வீட்டில் சேஃபாக கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. இப்போ டைம் ஒரு 9:30 போல ஆகுது. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி சோலே இல்லாம, வயன், நீ வீட்டுக்கு போறியா இல்லை வேற எங்கேயாவது போறியா? வீட்லயே ட்ராப் பண்ணிடவா? இல்லை, சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்புக்கு நேராக காரை நிறுத்த சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. இங்கேயா? ஆமாம். எதுக்கு வயன்? ஒன்றும் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணுன்னு தோணுது, அதான். நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா? ஏன் பண்ணக்கூடாதா? இல்லை, அப்படி சொல்லலை, பண்ணுவியான்னு கேட்டேன். இது வரைக்கும் பண்ணதில்லை, இதுக்கப்புறம் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக உள்ளதா போகிறீங்க. ஜிமினு உங்கள் பின்னாடியே வராரு. அங்கே நீங்கள் வந்து ஷாப்பிங் போயிருப்பீங்க இல்லையா? அங்கே ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில். நீங்கள் அப்போவே ஜிமின் இது வேண்டான்னு சொல்லியிருப்பாரு, பட் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லி போட்டிருப்பீங்க. அதில் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க. ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை தடுக்கவும் முடியல. அவருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்படியே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க. போய் அங்கே கிளப்பில் இந்த சாங்க்கு வைப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அங்கே நிறைய பசங்க கூட சேர்ந்து நீங்கள் கப்புள்ஸ் டான்ஸ்லாம் ஆடுறீங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது ஜிமினுக்கு. இப்போ ஜிமின் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி விறுவிறுன்னு கிளப்புக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ நீங்கள் தான், ஏய் என்ன பண்ணுற, கையை விடு ஜிமின், சின்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் ஜாலியாக என்ஜாய் தானே பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? என்ன உனக்கு நான் அப்படி பண்ணுறது பிடிக்கலையா? ஏன் இப்படி பண்ணுற? கேரக்டரே இல்லடி.
என் கேரக்டரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிடிக்கலன்னா இப்போவே என்னை விட்டு போயிடு. அதான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் என்ன ரூல் பண்ணுற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் எதுவுமே பேசலை. இப்போது நீங்கள் ஜிமின் கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு இப்போ ஒரு பையன்தான் வரான். பார்க்கவே ஒரு மாதிரி பொறுக்கி மாதிரி இருக்கான். நீங்கள் ஜிமின் கூட நின்று சண்டை போடுறதே பார்க்குறான். இப்போது அவன் உங்களை தான் நோட் பண்ணுறான். ஹெட் டு டோ வரைக்கும் உங்கள் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்குறான். அவன் உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி அவனோட லிப்ஸை வெட் பண்ணுறான். ஒரு மாதிரி அவனோட லிப்ஸே பைட் பண்ணுறான். இப்போது ஹே பியூட்டி, ஹூ ஆர் யூ? ஆமாம், என்ன பிரச்சனை? யார் இவன்? ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறானா? ப்ராப்ளம் பண்ணுறானா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஹே ஹேண்ட்ஸம், யா ஸோ டார்ச்சரிங் மீ. யார் இவன்? என்னோட டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கேட்கக்குள்ளலாம் ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனால் சொல்லவே முடியல. அவன் அப்படியே சைலண்ட்டாக, அவர் எதுவும் சொல்லலை. அவருக்கு ஒரு மாதிரி தொண்டெல்லாம் அடைக்குது. சைலண்ட்டாக நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. இங்கே அந்த பையன்தான் ஒரு மாதிரி உங்கள்கிட்ட ஃப்ளட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்து வழிஞ்சிட்டு இருக்கான். அவனோட இன்டென்ஷனே ரொம்ப தப்பாக இருக்குது. பட் நீங்கள் அது எதுவுமே கேர் பண்ணலை. அவன் கூட ரொம்ப காமாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஜிமினுக்கு ரொம்ப கோவமாக வருது. ஜிமின் அந்த பையனையே கோவமாக முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இப்போது அந்த பையன் தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து உங்கள் ஹிப்பில் கை வைக்கலான்ட்டு வராரு. சடனாக ஜிமின் தான் அந்த பையனோட ஃபிங்கரை பிடிச்சி அப்படியே முறுக்குறாரு. அந்த பையனும் வழியில் அப்படியே கத்துறான். ஒரு கையால் ஜிமினை அடிக்க வரான். ஜிமின் அந்த கையை முறுக்கி அவனை வளைச்சி அவனோட ஃபேஸ்லே கண்டினியூஸாக பஞ்ச் பண்ணுறாரு. ஏண்டா நாய, உனக்கு என்னோட உயன் கேட்குதா? நீ மேயறதுக்கு ஏன் உயன் தான் கிடைச்சாளா? எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடியே அவன் மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக அவர் ஃபேஸ்லே பஞ்ச் பண்ணுறாரு. மூக்கெல்லாம் உடைஞ்சி ரத்தம் அப்படியே ஊற்றுது அவனுக்கு. அவனோட கேங்கில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஜிமின் கொல்ல வெறியில எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே அங்கங்க மூஞ்செல்லாம் உடஞ்சி ரத்தம் வழிய வழிய ஓடிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடிட்டானுங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி ரொம்ப கோபமா டென்ஸ்டா உங்ககிட்ட வராரு. நீங்க ஜிமினியே ஒரு மாதிரி வைட் ஐஸ்ல பயந்து போய் ஒரு கல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் இவ்வளோ கோவப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஜிமின் உங்ககிட்ட எதுவுமே பேசல. அவர் மேலே ஓவர் கோட் மாதிரி ஷர்ட் போட்டிருப்பாரு. அதை கலட்டி உங்களுக்கு அப்படியே போத்தி விடுறாரு. நீங்களும் அப்படியே போத்திக்கிட்டு அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிறீங்க ஹெட் டவுன் பண்ணி. ஜிமின் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஃபியரி ஐஸில் ஜிம்னை பார்க்குறீங்க. ஜிமின் அவர் ஃபோர் ஹெட்டை வந்து ரப் பண்ணிக்கிட்டே திரும்பி உங்கள் சீக்ஸில் டைட்டாக ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கீழே விழ போவீங்க. டக்குன்னு ஜிமின் உங்களை பிடிச்சிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி வயர்ட் ஐஸில் உங்கள் சீக்ஸில் கையை வச்சுக்கிட்டே ஜிமினை பார்க்குறீங்க. உங்களுக்கு விஷன் எதுவுமே கிளியராக தெரியல. ஒரு மாதிரி பிளராக தெரியுது. ஜிமினி உங்களுக்கு பிளராக தான் தெரிஞ்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியுறாரு. நீங்கள் உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. டேரியல் ஐஸோட ஜிமினை பார்க்குறீங்க. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும்டி, ஆனால் அதுக்காக இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவேன்னு, இவ்வளோ சீப்பாக இறங்குவேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு ஏன் தெரியுமா ஒன்று ரொம்ப பிடிச்சது? உன்னோட கேரக்டர். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்காத அந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுடி. நீ ரவுடி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவ, ஆனால் அதில் கூட ஒரு உண்மை இருந்துச்சு. எனக்கு உன் உண்மை தாண்டி பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் தான் பிடிச்சிருந்தது. அந்த வயனை தான் பிடிச்சிருந்தது. என்னோட அந்த மாமியை தான் பிடிச்சிருந்தது. இந்த வயன் இவ யாருன்னு எனக்கு தெரியல. இவளை எனக்கு பிடிக்கவும் இல்லை. என் வயன் இப்படி பண்ண மாட்டா. நானா வந்து ப்ரப்போஸ் பண்ணி பின்னாடி சுத்தினதுனால உனக்கு நான் அவ்வளோ சீப்பா போயிட்டேன்ல. எல்லாவும் உனக்கு அவ்வளோ கேவலமா போயிடுச்சுல்ல. என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமாடி உனக்கு?
நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொசைட்டில என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? பார், சொடக்கு ஒரு சொடக்கு போட்டனா போதும், எனக்காக வேலை செஞ்சு 10 பேர் கை கட்டி நிப்பானுங்க ஒத்த வேலைக்காக. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உனக்கு வேலைக்கார மாதிரி இருந்திருக்கு, சம்பளம் இல்லாத வேலைக்கார மாதிரி. எதுக்கு தெரியுமா? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணிட்டேன்டி. அந்த ஒரு காரணத்துக்காக தான். நீ எனக்கு ஃபோன் பண்ணது எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்து தெரியுமா? எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தேன்னு தெரியுமா? இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண உனக்கு பிடிக்குமா? இந்த ட்ரெஸ் போட்டா உனக்கு பிடிக்குமா? இந்த வாட்ச் கட்ட உனக்கு பிடிக்குமா? இந்த ஷூ போட்டா பிடிக்குமா? இல்லை ஸ்லிப்பர் போட்டா பிடிக்குமா? ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து அவ்வளோ ஆசையை கிளம்புனண்டி. மொத்தமா உடைச்சிட்டல்ல. போதும்டி அப்பா சாமி, போதும், எல்லாமே போதும். ஒரு வார்த்தை பேசுன மனுஷனாவே இருக்க மாட்டேன். கார்ல ஏறு. அவ்வளவுதான், அடிச்ச போது மொத்தமும் தெளிஞ்சிருச்சு உங்களுக்கு. நீங்க எதுவுமே சொல்லல, சைலண்டா அப்படியே கார்ல ஏறுறீங்க. ஜிமின் தான் எதுவுமே பேசல. அவர் அவ்வளோ கோபமா இருக்காரு. ஸ்டில் அவர் ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ட்ராப் ஆயிட்டே இருக்கு. நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஜிமின் தான் உங்களை தரன்னு பிடிச்சி காரை விட்டு வெளியே தள்ளுறாரு. பின்னாடி போய் உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. உங்க வீட்டுக்குள்ள போய் உங்களை தள்ளி விடுறாரு. பொத்துன்னு போய் ஷோஃபால விழுறீங்க. ஜிமின், உங்க அப்பா உங்க அம்மா 2 பேருமே எங்க ஹாலில் தான் உட்காந்துருப்பாங்க. பட் அவங்கள எதுவுமே கண்டுக்கல, கேர் பண்ணவே இல்லை ஜிமின். அவங்க எல்லாருமே, அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா உங்களையும் ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் உங்களோட அந்த பர்ச்சேசிங் கவரை டேபிள் மேலே வச்சுட்டு, ஹே என்னடி இப்போ உனக்கு? நான் உனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது, உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, உன் பின்னாடி சுத்தக்கூடாது, லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே? உன் பின்னாடி நான் இனிமே வரக்கூடாது, உன்னை லவ் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே? நோட் பண்ணிக்கிறீ, இதுக்கப்புறம் என் நிழல் கூட உன் பக்கம் திரும்பாது. சந்தோஷமா இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டே ஜெமின் உங்க வீட்டை விட்டு அப்படியே போறாரு. இங்க உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒண்ணுமே புரியல. நீங்க போற ஜிமினி ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கீங்க. அவரு கார்ல ஏறி போயிட்டாரு. ஒரு மாதிரி நீங்க ஷாக்கிங்கா அப்படியே அந்த சோஃபாலே உட்காடுறீங்க. என்னன்னே தெரியல, உங்களுக்கு பயங்கரமா அழுக வருது, பயங்கரமா அழறீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியலங்க என்ன நடக்குதுன்னு. உங்க அம்மா தான் வயன் என்னடி ஆச்சு? காலையில வேற மாதிரி போனேன், இப்ப என்னடி வேற மாதிரி வந்திருக்க? யாரு அந்த பையன்? என்ன பேசிட்டு போறான்? எதுக்கடி அழுற? வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறாங்க. உங்ககிட்ட ஆன்சரே இல்லை, உங்களுக்கு வேர்ட்ஸே வரல. நீங்க அவ்வளோ ப்ரோக் ஆகி உட்காந்து அழறீங்க. ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியல, கண்டினியூஸா அழறீங்க. இப்போ உங்க அம்மா தான் உங்களை ஒரு வழியா சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆக வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வச்சு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அழுத டயர்ட்ல அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. மார்னிங் ஒரு 10 o'clock போல தான் வேக்கப் ஆகுறீங்க. இப்போ கூட உங்களால் ஐஸ் ஓப்பன் பண்ணவே முடியல. கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது, ஐஸ்லாம் அப்படியே பஃபியாக வீங்கி இருக்கு. பத்தாத்துக்கு ஃபீவர் வேற, உங்களால் ஓப்பன் பண்ணவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக எழுந்து உட்காடுறீங்க. உங்கள் அம்மா தான் ஃபைன் என்னடா ஆச்சு? என்னம்மா இது? ஏன்டா அப்படி அழுத? கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு பாரு, என்னாச்சு? எதுக்கு அழுத? யார் அந்த பையன்? எதுக்கு அப்படி சொல்லிட்டு போனா? உன்னை அடிச்சானா? என்னது கண்ணத்துல மார்க்கு அப்படின்ற மாதிரி அகைனும் உங்கள்கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறாங்க. உங்க அப்பா தான் வாயை முறியடி கொஞ்சம்.
என் பிள்ளைய இப்பதான் எழுந்து உட்கார்ந்துருக்கா. எழுந்து 5 நிமிஷம் கூட இல்ல. நொய் நொய் நொயின்னு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க. அவளுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவ சொல்லுவா. தேவையில்லாம என் பிள்ளைய கஷ்டப்படுத்தாது. ஒழுங்கா அவளுக்கு சாப்பாடு கொடு, மாத்திரை கொடு. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். தேவையில்லாம அவளை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி உங்க அப்பா தான் உங்க அம்மாவை பிடிச்சி கத்துறாங்க. நீங்க உங்க அப்பாவை பாக்குறீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப வருஷம் குழந்தை இல்லையேன்னு சொல்லி தவம் இருந்து பெத்த பிள்ளை. உங்க அப்பாவுக்கு நீங்கன்னா உயிர். உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. இது வரைக்கும் உங்க அப்பா உங்க மேல கை வச்சதே இல்லை. உங்க அம்மாவையும் கை வைக்க விட்டதே இல்லை. அவ்வளோ செல்லமா வளர்த்தாரு உங்களை. உங்களோட இந்த நிலைமை உங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை சொல்லக்குள்ளே உங்க அப்பாவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நீங்க தான் அப்பா அப்படிங்கிறீங்க. நீ எதுவும் சொல்ல வேணாமா? எனக்கு தெரியும் என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டா. என் பொண்ணு கத்துவா, சண்டை போடுவா. ஆனா என்னைக்குமே அவ தப்பு பண்ண மாட்டா. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதுவும் அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுடா அப்பா அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறீங்க. ஏம்மா அப்படி அழுற? அப்பாவால நீ அலறத பார்க்க முடியலடா. எதுக்குடா அலற? சொல்லு, ஏன் அலற? ப்ளீஸ் அழாதம்மா. அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸோட மதிப்பு என்னன்னு தெரியாம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் ரொம்ப கெட்ட பொண்ணுப்பா. ரொம்ப கெட்ட பொண்ணாயிட்டேன். அப்படி ஆகணும்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு அப்படி இருக்க பிடிக்கலப்பா. ரொம்ப கெட்ட பொண்ணாயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை ஹக் பண்ணி அலறீங்க. உங்க அப்பாவுக்கு அதை பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பையன் யாரா சொன்னா நீ கெட்ட பொண்ணுன்னு? அப்ப நான் சொல்றேன், என் பொண்ணு என்னைக்குமே ரொம்ப நல்ல பொண்ணு தான். என் பொண்ணு மறந்து கூட தப்பு பண்ண மாட்டான். நான் உன்னை நம்புறேன்டா. அப்பா உன்னை நம்புறேன்டா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறீங்க. இப்போ உங்க அப்பா தான் அப்படியே சமாதானப்படுத்தி உங்களை படிக்க வைக்கிறாங்க. உங்க அம்மா தான் அப்படியே உங்களுக்கு கஞ்சி தான் ஃபீட் பண்றாங்க, டேப்லெட் கொடுக்குறாங்க, போடுறீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. 1 வீக் நீங்கள் சுத்தமாக காலேஜே போகலை, வீட்டிலே தான் இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களை ரொம்பவே டேக் கேர் பண்ணி ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்குது. அப்பப்போ ஃபோனை வேறு எடுத்து பார்க்குறீங்க. அந்த ஃபோன் பிளாங்காக இருக்குது. மெசேஜ், கால்ஸ், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மினிக்கிட்டேருந்து கூட உங்களுக்கு எந்த மெசேஜுமே வரல. உங்களுக்கு தெரியும் மினி உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே விண்டோ சைடு நின்று உங்கள் ஹெட்டை சாய்ச்சி அப்படியே யோசிக்கிறீங்க. அப்போது பீச்சில் மினி உங்ககிட்ட சண்டை போட்டது தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அவர் பார்க்குற எனக்கு தெரியுதுடி அவர் கண்ணில் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காருன்னு. அதை ஃபீல் பண்ணுற உனக்கு தெரியலையா வயன்? எனக்கு தெரியல மினி, எனக்கு தெரிஞ்சுக்கவும் அவசியம் இல்லை. அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து ட்ராப்லெட்ஸ் வருது. தப்பு பண்ணிட்டேன் மினி. எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியுது அவரோட லவ் எவ்வளோ வேல்யூவானதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனி சைட் பார்க்குறீங்க. ஜிமின் உங்களுக்காக கயிறு போட்டு ஏறி உங்கள் ரூமுக்கு வந்த அந்த இன்சிடெண்ட் தான். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வாயை பொத்தி இந்த செவுத்துல நிற்க வச்சு க்ளோஸாக நின்றுப்பார் இல்லையா? அப்போ நீங்கள் ஷாக்கிங்காக ஜிமினை பார்த்துருப்பீங்க. அவரோட ஐஸ், நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூட பேசினது, உங்கள் கூட ஜாலியாக இருந்தது, உங்களுக்கு ரிங் போட்டு விட்டது, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அப்பப்போ அந்த ஃபோனை வேற எடுத்து பார்க்குறீங்க. அது அப்படியே பிளாங்காக இருக்குது. எந்த ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை. இப்போது ஜிமினோட சேட்டுக்குள்ளே தான் போய் பார்க்குறீங்க. அதில் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்னடி பண்ணுற? சாப்பிட்டியா? காலேஜுக்கு சேஃபாக போயிட்டியா?
என்னடி மூஞ்சி ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்ற மாதிரி டெய்லியும் சின்ன சின்ன விஷயத்த கூட உங்ககிட்டேருந்து நோட் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் டெக்ஸ்டில் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாரு. அது எல்லாத்தையுமே படிக்க படிக்க உங்களுக்கு அப்படியே கண்ணு அகைன் அகைன் உங்களுக்கு கலங்குது. நடந்ததே நினச்சி நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஜெமின் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஏங்குறீங்க. பட் ஸ்டில் அவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட கிடையாது. அப்போ உங்களுக்கு ஜெமின் லாஸ்ட்டாக சொன்ன அந்த வேர்ட் அதுதான் ஃப்ளாஷ் ஆகுது. இதுக்கப்புறமேட்டு என்னோட நிழல் கூட ஒரு பக்கம் திரும்பாதடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இதை நினைச்சு பாக்குறீங்க. தப்பு பண்ணிட்டேன் ஜெமின், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு ஜெமின், சாரி, என்ன மன்னிச்சிரு ஜெமின் அப்படின்னு சொல்லிட்டே அழுகுறீங்க. உங்களோட டியர்ஸ் அப்படியே உங்கள் ஹேண்டில் படுது, உங்கள் ஃபிங்கரில். நீங்கள் ஜிமின் போட்டுவிட்ட அந்த ரிங்கு மேலே உங்கள் ட்ராப் ஸ்லெட் படுது. நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் ஜேன்னு லெட்டர் இருக்குது. ஜே ஃபார் ஜிமின், ஜிமின் ஃபார் மாமா, உன்னோட மாமா, வயனோட மாமா. நீ ஒன்று எனக்கு ஒன்று, என் மாமா இல்லை ஜெமின் வயனோட மாமா தான். அந்த இன்சிடெண்ட் தான் உங்களுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இன்னும் ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறீங்க. உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நடந்ததை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. ஜெமின் சொல்லியிருப்பாருல்ல, எனக்கு பிடிச்சிருந்தது உன்னோட உண்மை தான், நீ உண்மையாக இருந்த, உன்னோட கேரக்டருக்கு உண்மையாக இருந்த, ஆனால் எனக்கு இந்த வயனை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நினைக்க நினைக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவையில்லாமல் நம்மளோட இமேஜை நம்மளே டேமேஜ் பண்ணிட்டோமோ, நம்மளோட கேரக்டரை நம்மளே ஸ்பாயில் பண்ணிட்டோமோ அப்படின்னு இன்னும் அதை திங்க் பண்ணி அழுகுறீங்க. ஸோ அப்படியே 2 weeks பாஸ் ஆகுது. இப்போ தான் நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் சொல்லிவிட்டு காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா கொண்டு வந்து உங்களை காலேஜுக்கு வெளியில் அப்படியே இறக்கி விட்டுறாரு. நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க, ஸ்டில் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போது நீங்கள் இந்த காலேஜுக்கு முன்னாடி தான் இறங்குறீங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கியிருப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அங்கேயே இறக்கி விட்டுருப்பாரு. அந்த பஸ் ஸ்டாண்டையே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக நடந்து போகிறீங்க. நிறைய ஹாரன் சவுண்ட்லாம் கேட்குது. நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, ஜிமின் வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்கக்குள்ளலாம் உங்களோட கொலீக்ஸ், உங்கள் காலேஜில் படிக்கிறவங்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் மினியவும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. மினி கூட ஜாலியாக இருந்த அந்த தாட்ஸ் உங்களுக்கு அப்படியே வந்து போகுது. உங்கள் கண்ணுலேருந்து அப்படியே ட்ராப்லெட்ஸ் வருது. அதை வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ ஏ மாமி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. ஓகேடா, இந்த பாட்டை இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஐ நோ இந்த பாட்டை நான் இந்த இடத்துல கட் பண்ணியிருக்க கூடாது தான் எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் என்னால் முடியல. பிகாஸ் நான் நைட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. எனக்கு டேயில் எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சத்தியமாக என்னால் முடியல. கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். த்ரோட்லாம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. இதுக்கப்புறமேட்டு ரெகுலராக வீடியோஸ் வர்றது டவுட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். பட்டு என்னால் முடியுமான்னு தெரியல. ஏன்னா டேயில் நான் ஒர்க் போயிடுறேன். எனக்கு 12 hours டியூட்டி. ஸோ ரொம்ப டயர்டாகுது பாடி. முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப குயிக்காக எபிசோட்ஸ், அதாவது ஷார்ட்ஸு, அடுத்தடுத்த பார்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன். தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக ஜூன் போட ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? நிறைய எஃப்எஃப், நிறைய ஷார்ட்ஸ்லாம் பெட்டிங்கில் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ். அன்யோ.